கொடங்களையும் தூக்கிக்கிட்டு தலுக்கு நட போட்டுக்கிட்டு ஜடையில பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லும் அப்பா, இவங்க நோட்டம் என்ன சொல்லும் அப்பா. தனக்கு ஒரு தீ இல்லை என்னை தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கு ஒரு தீ வேணும்னு கேட்க வந்தாரோ, ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழன்னையை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது எல்லாம் இந்த இறைவன் எனக்கு தந்திட வேண்டி நீதிபதிகளை அழைத்தால் சந்திரன் அழகு அழித்தால் அகிலகு கொதித்தால் பாலழகு அடித்தால் பஞ்சழகு பேசுகின்ற பொழுது பேச்சாளர்கள் அழகு. அப்பேற்பட்ட பேச்சாளர்கள் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே தனக்கென ஒரு தனி வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், சன் டிவி அரட்டை இறங்க புகழ், ராஜ் டிவி புகழ், விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ், நகைச்சுவை அரசி, இசை அரசி, நாகர்கோயில் தந்த நல்ல முத்து சித்ரா, நீங்கள் அல்லவா அழகோ அழகு. வணக்கம். இதே மாதிரி வீட்டுக்காட்ட ஒரு நாள் சொல்லியிருந்தேன் சித்ரா, உண்மையிலே சொல்றேன், உண்மையிலேயே மனசை தொட்டு சொல்லுதாங்கக்கா. சேர் நிறைய உட்கார்ந்து இருக்கவள அழகுன்னு சொன்னோடனே கைதட்டின ஒரே ஊரு நம்ம நம்பி போற மக்கள் தான், மேல நம்பி போற மக்கள் தான். என்ன சொல்ல வரீங்க இப்போ? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி கை தட்டுறாங்க. குண்டா இருந்தா அழகா இருக்கேன் அப்படி சொல்லுங்க. உண்மையிலே என்னமோ சொல்ல முடியல. இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காரத்தையும் இதே மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். நாகர்கோவில் தந்த நல்ல முத்துன்னு சொல்லி. நீதிபதி அவர்களே, குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது உழைக்கும் வர்க்கம், உன்னதமான வர்க்கம், திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லக்கூடிய ஆண்களா அல்லது திண்ணையில உட்கார்ந்து 3 நேரமும் தின்னுட்டு 24 மணி நேரமும் டிவி பார்த்துட்டு புறம் பேசி 7-8 குடும்பத்தை சோதி முடிக்கக்கூடிய பெண்களான்னு கேட்டிருக்கீங்க. உழைக்கும் வர்க்கம் யார் பாருங்க, அப்படியே உழைச்சு களைச்சு போய் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. இந்த ஆம்பளை பார்த்தா குடும்பம் முன்னேறுமா அல்லது சும்மா உட்கார்ந்து 3 நேரமும் டிவி 24 மணி நேரமும் டிவி? இங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்கிற மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு காலத்துல ஊராட்சி மன்ற அலுவலகத்துல ஒரு டிவி இருக்கும், ஊரோட உட்கார்ந்து ஜாதி மதம் மறந்து ஒற்றுமையா டிவி பார்ப்போம். இப்ப வீட்டுக்கு வீடு டிவி, எல்லா சேனல்லையும் நாடகம் போடுதான். எந்த நாடகமாவது உருப்படியா இருக்காக்கா? அடுத்தவன் புருஷனை எப்படி ஆட்டே போடுறது, மாமியால எப்படி கொல்றது, அடுத்தவன் சொத்தை எப்படி அபகரிக்கிறது, இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இதைத்தான் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.